ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அழிஞ்சு போன உலகத்தில் ட்ரெஷர் ஹண்டரை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஃபியூச்சரில் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகம் வந்து அழிஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலை வருது. ஸோ மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வார்லாட்ஸ்லாம் கட்டுப்படுத்தி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கச்சில ஃபேமஸான ட்ரெஷர் ஹண்டரான இந்த கதையோடைய ஹீரோவுக்கு வந்து இந்த மோனாலிசா பெயிண்டிங் இருக்கு இல்லையா, அந்த பெயிண்டிங்கை எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு ஆர்டர் வர. ஸோ நம்ம ஹீரோவும் ஆபத்து நிறைஞ்ச இந்த உலகத்தில் அதை தேடி போறான். ஸோ அப்படி போகும்போது அவனுக்கு என்னென்ன ஆபத்து வந்துச்சு, கடைசியில் அவன் அந்த பெயிண்டிங்கை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்ற கதையை வந்து பயங்கர ஆக்ஷனோட சொன்ன கதை தான் 2025 ரிலீஸ் ஆன ஆஃப்டர் பர்ன். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே உலகம் அங்கங்க எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா, அதுலயும் ஒருத்தன் ஹாயா பைக்ல வந்துட்டு இருக்கான்ல, இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஹீரோடைய பேர் வந்து ஜேக். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஹீரோ பத்தி சொல்லி ஆகணும்னா, அதாவது இந்த உலகம் அழிஞ்சு போயிருக்கும். இந்த உலகம் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடில இருந்து நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெஷர் ஹண்டர் தான் சொல்லி ஆகணும். ஸோ உலகம் இந்த மாதிரி அழியறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபேமஸான ட்ரெஷர் ஹண்டரா இருந்தா இப்போதைக்கு எப்படி இருப்பான்? நல்லா டெவலப் ஆயிருப்பான் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹீரோ இப்போவும் ஒரு ஃபேமஸான ட்ரெஷர் ஹண்டர். ஸோ என்ன பொருள், அது எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ ஆபத்தான இடத்துல இருக்கிறதுலாம் நமக்கு ஹீரோக்கு முக்கியம் கிடையாது. ஒன்ஸ் அந்த பொருளை எடுக்கணும்னு நினைச்சிட்டானா அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து அந்த பொருளை அட்டை போட்டுருவான். அதுலயும் இந்த அண்டர் வாட்டர்ல நிறைய ட்ரெஷர் இருக்கும் இல்லையா, புதையல்கள்லாம் இருக்கும்ல, அதை எடுக்கிறது தான் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எப்போதுமே தனிக்காட்டு ராஜாவா இருக்க தான் ஆசைப்படுவான். அவனுடைய வேலை உண்டு அவன் உண்டுன்ற மாதிரி அவனுடைய லைஃப் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குது. அது போக இந்த உலகம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த உலகம் எப்படி அழிஞ்சிருந்திருக்கும்னா, சூரியன்ல இருந்து வெளிப்பட்ட ஒரு பயங்கரமான சோலார் ஃபிளேர் வந்து பூமியை வந்து மோதிருக்கும். அதனால பூமியிலேயே ஒரு பெரிய கலவரம் வந்து வெடிச்சிருக்கும். நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாம போயிருக்கும். இதனாலேயே இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும், பயங்கரமா எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அடிச்சு எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல வீக்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட்டை போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வார் லார்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் அவங்களுக்கு கீழே ஒரு டீம் மாதிரி உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்தை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலேயே சிட்டிஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ மணிக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. மணிக்கு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அங்கங்க நோய்கள் வந்து பரவ ஆரம்பிச்சுது. இன்னும் சொல்ல போனா பெட்ரோலுக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மெடிசனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல இப்போ டிமாண்ட் அதிகம். இன்னும் சொல்ல போனா உலகம் அழிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் இனிமே அந்த ட்ரெஷர் ஹண்டிங் வேலையை விடல, ரொம்பவே கடினமான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவான். இப்போ கூட பாத்தீங்கன்னா பைக்ல வந்து எங்கேயோ நின்று எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அப்படியே பைனாகுலர்ல பார்த்துட்டு ஏதோ ஒரு பில்டிங் மேல ஏறி போறான். அப்படி என்ன எடுக்க போறான்னு தெரியல. உள்ள வந்தவன் அங்கங்க பார்த்துட்டு அந்த புக் செல்ஃபை பார்க்கறான். பார்த்ததுமே அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அதனால அங்கேயும் எங்கேயும் அமைக்க பார்க்கறான். பார்த்தா அது வந்து ஓப்பன் ஆயிடுது. அதுக்கு பின்னாடி தான் சீக்ரெட்டான ரூம் இருக்குது போல. அதாவது நம்ம ஹீரோவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, அதனால எங்கெங்க என்ன இருக்குன்றது நம்ம ஹீரோவால கெஸ் பண்ண முடியுது. ஸோ அப்படியே அந்த சீக்ரெட் கதவை பார்த்ததுமே அங்க 2-3 பாமை வந்து செட் பண்ணிட்டு அதை வெடிக்க வச்சுட, அதுவும் வெடிச்சிருது. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குன்ற மாதிரி செக் பண்ண போறான். அங்க பாத்தீங்கன்னா வால்ட்டை திறக்க ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் போடுறதுக்கான கீப்பர் எல்லாம் இருக்குது. ஸோ அதுல அப்படியே லைட் அடிச்சு பார்க்கறான். எந்த வேர்டை வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறான். அப்படியே அந்த வேர்டை வந்து எழுதி வச்சுட்டு அதை வந்து கரெக்டான வேர்டை வந்து கெஸ் பண்றான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதால அந்த வேர்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஓப்பன் ஆயிடுமா. அவ்வளவுதான். இப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள ஓல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து ஒரு இதில் ப்ளே பண்ண விட்டுறான். அப்படி ப்ளே பண்ணதுமே இன்னொரு பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகி அந்த இன்னொரு வால்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மியூசிக் தான் இதோடைய பாஸ்வேர்டு போல. அப்படி அதை ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள சீக்ரெட்டான ஒரு எக்ஸ்பென்சிவான வயலின் ஒன்று இருக்குது, ஒரு ரேரான வயலின் போல. ஸோ இதை தான் எடுக்க வந்திருக்கிறான். ஸோ அப்படியே அதை எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி போலீஸ் யூனிஃபார்மை போட்டு கொஞ்சம் ரவுடி பசங்களாம் வந்துட்டாங்க. டேய் மொட்டை, ஒழுங்கு மரியாதையை அந்த வயலினை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைனா என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்துட்டு மொட்டனா கூப்பிட்ட, எனக்கு இன்னொரு நேம் இருக்கு, கொடூரமா வேட்டையாடுற பட்டிஸ்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு அங்க இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். அவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வராங்க. கண்ணை பார்த்துலாம் பயப்படலை. நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா பந்தாடுறான். ஸோ அவனை எதிர்த்து வர எல்லாத்தையுமே சூட் பண்ணிட்டு புல்லட் தீர்ந்ததுமே கையாலே அடிச்சு துவம்சம் பண்ணிட வெறித்தனமா இருக்கும் இந்த ஃபைட்லாம். அதுலயும் அந்த லீடர் இருக்கான்ல, அவன் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். உடனே ஒரு பிளேடை தூக்கி எறிய, ஆனா அந்த லீடர் வந்து அதை பிடிச்சிட்டான். பாத்தியா பிடிச்சிட்டேன் அப்படின்னு அதை பார்க்கும்போது அது வெடிச்சு செதறிடுது. அதுலயும் நம்ம ஹீரோ பாம் செட் பண்ணி இருந்திருப்பான் போல. ஸோ அவனுடைய கதையை முடிஞ்சிருது. ஸோ இப்படி வந்தவங்க எல்லாத்தையுமே பந்தாடிட்டு மறுபடியும் அவனுடைய பைக் எடுத்துட்டு ஒரு பெரிய மேன்சனுக்குள்ள என்ட்ரி ஆகிறான்.
ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க, நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணலை. ஸோ நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் ராஜாவுடைய அசிஸ்டன்ட் போல. அவங்க கிட்ட அந்த வயலினை ஹேண்ட் ஓவர் பண்ணிட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, என்னுடைய ராஜா உனக்கு இன்னொரு வேலை வச்சிருக்கிறாரு அப்படின்னதும் நம்ம ஹீரோ, என்னது ராஜாவா, ஃபர்ஸ்ட் அவனெல்லாம் ராஜான்னு கூப்பிடுறதே நிப்பாட்டு, அது போக என்னாலலாம் இன்னொரு வேலைலாம் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அந்த அசிஸ்டன்ட் லேடியும் பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் கிட்ட வந்து இதை சொல்கிறாங்க. ஸோ அந்த பாஸோடைய பேர் வந்து ஆகஸ்ட். இவரை தான் ராஜான்ற மாதிரி கூப்பிட சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அவர் இதை கேட்டுட்டு, என்னது என்னுடைய ஆஃபரே அவன் வேண்டான்னு சொல்லிட்டானா, அப்படின்னா அவன் தவிர்க்கவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு வேலையை அவனுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வரான். ஸோ அவன் வீடு எங்கே இருக்குன்னா கடற்கரையை ஒட்டி நிறைய படகுலாம் இருக்குது. ஸோ அந்த படகுல தான் நம்ம ஹீரோ வந்து தங்கி இருக்கிறான் போல. உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப் வந்து செட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அதாவது எனிமி ஆட்கள் வந்து உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த ட்ராப் எல்லாம் தாண்டி அப்படியே உள்ள வந்து அவனுடைய டாகியை வந்து தடவி கொடுக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு டாக்னா ரொம்பவே பிடிக்கும். டாகுக்கு சாப்பாடுலாம் வச்சுட்டு அப்படியே ரொம்பவே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அங்கே ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அப்போ அவனுக்கு ஒரு சில கனவுலாம் வருது. என்னன்னா ஒரு சூப்பரான போட்டில் தனிமையாக ஏதோ ஒரு தீவில் இருக்கிற மாதிரி கனவை கண்டுக்கிறான். அப்படியே தூங்கவும் செய்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு சத்தம் கேட்டு முழிச்சிக்க உடனே கண் எடுத்து ரெடி ஆகுறான். யார் வந்திருப்பாங்க அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா வெளியில் ஒரு சோல்ஜர் இருக்கிறாரு, தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பாரு போல. ஆனால் ட்ராப்பில் வந்து வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஹீரோவும் எதுக்கு வந்த அப்படின்னதும், இல்லை எங்கள் தலைவர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னார், அதனால தான் வந்து என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோ அவனை காப்பாற்றாம நேராக அந்த மேன்சனுக்கு போகிறான். ஏன்னா அங்கே தானே அந்த ஆகஸ்ட் தலைவர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து உட்காந்துட்டு எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க சுற்றியுமே நிறைய சோல்ஜர் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பயம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, நானும் எனக்கு வேலை செய்ய நிறைய ஆட்களை வச்சு பார்த்துட்டேன். ஆனால் உன் அளவுக்கு திறமையானவனை நான் இன்னுமே பார்க்கல. எனக்கு ஒரு ரேரான பொருளை மட்டும் நீ எடுத்து கொடுக்கணும். அப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். உனக்கே தெரியும்ல, இந்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக எப்படி போராடுறேன். இவங்க எல்லாத்தையுமே ஒரு சூப்பரான சிவிலைசேஷனுக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம இதை வந்து நம்ம பில்ட் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கதை விட்டுட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை. ஆனால் அந்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நீ மட்டும் இதை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நான் இந்த போட்டை வந்து கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை காமிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோடைய பல நாள் கனவே அதுதானே, ஒரு சூப்பரான போட்டில் தனிமையாக ஒரு தீவில் இருக்கணுன்றது தானே. ஸோ அதையும் காமிச்சிட்டு இந்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கோல் என்ன தெரியுமா, அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வந்து வாங்குறது தான். அது எங்கே இருக்குன்னா சீக்ரெட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் இருக்கும், பாரிஸில். ஆனால் இந்த உலகம் அழியும் போது பாரிஸ் தான் ஃபர்ஸ்ட் அழிஞ்சுது. அதனாலேயே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த நேஷனல் ட்ரெஷர் எல்லாத்தையுமே அங்கேருந்து எடுத்து வந்துருப்பாங்க. அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தேவைப்படுற பொருள் எல்லாத்தையுமே நானே தந்துடுவேன், சாப்பாடு தந்துடுவேன், இந்த போட்டு தந்துடுவேன், அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கைப்பா அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கு இது பிடிச்சி போகுது. அதனால இந்த வேலைக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, நேராக அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட போகிறான். போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இன்னொரு வேலை வந்துருச்சு, ஒரு வேளை நான் இந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரலன்னா என்னுடைய நாயை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அசிஸ்டண்ட்டும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக அவனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வந்து ஆட்டைய போகிறதுக்காக கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் ட்ராவல் பண்ண போகிற பிளேனை வந்து பார்க்குறான். ஸோ அது பார்த்தா ஏகப்பட்ட புல்லட் ஹோலாக இருக்குது. ரைட்ரா, இதில் தான் ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த தலைவர் உள்ளே கூப்பிட்டுறாரு. ஆனால் அவர்கிட்ட போய் பேச போகிறான். ஸோ அவர் என்ன காமிக்கிறார், ஒரு மேப் மாதிரி ஒன்று காமிச்சு, இங்க பாரு, நீங்க லேண்ட் ஆனதுமே இந்த மாதிரி ஒரு ரூட்டை தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால ஏகப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க, போராட்டம் பண்றவங்க இருப்பாங்க. ஏன்னா அங்க ஒரு வார்லாடு கொடூரமானவன் இருக்கிறான், அவன் மக்கள் எல்லாத்தையுமே கொடூரமா துன்புறுத்துறான். அதனாலயே ஏகப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டே நீ மாட்டாம அவங்க கிட்டேயும் தப்பிச்சு அந்த சிட்டியோடைய சென்டருக்கு பேரு. அங்க போனதுமே என்னுடைய ஆள் ஒருத்தன் உன்னை வந்து அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவான். ஸோ கடைசி வரை அவங்க கூடவே டிராவல் பண்ணி அந்த பொக்கிஷத்தையும் நீ ஆட்டையை போட்டுட்டு வரணும் அப்படின்னு அவருடைய பிளான் எல்லாத்தையுமே சொல்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பிளேனில் வந்து ஏறான். ஸோ பிளேனும் கிளம்புது. உள்ள பைலட் யார் இருக்கான்னு பார்த்தா ஒரு யங் பைலட் தான் இருக்கிறான். ஸோ அவனுக்கு ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. நம்ம ஹீரோவும் இவன் கூடயா போகிறோம், நம்ம தனியாக போனாலே சாக மாட்டோம், இவன் ஒரு வேளை சாகடிச்சிருவானோ அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன சொல்கிறான்னா, தலை நம்ம ஃப்ளைட்டில் வந்து ஃபியூல் இல்லை தலை, ஸோ எதுக்கும் உங்களுடைய பேராசூட்டை எடுத்து மாட்டிக்கோங்க சரியா அப்படின்னதும், ரைட்ரா நான் நினச்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேராசூட்
மாட்டிட்டு அப்படியே படுத்து அந்த இடத்துல தூங்கிட்டான். அப்போ மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு அந்த இல்யூஷன் மாதிரி வருது, அதாவது கனவு வரும் இல்லையா. என்னன்னா இந்த வாட்டி அவனுடைய போட்ல ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி உனக்கு தெரியுது. டக்குன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு கண் முழிச்சுக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த ஃபிளைட்டை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் இங்கேயுமா வந்து புல்லட் வந்து சொருக ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த பைலட் பாத்தீங்கன்னா ரொம்பவே தைரியமா, தலை கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் சொல்லும் போது ஜம்ப் பண்ணிருங்க சரியா அப்படின்னதும், அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியா இருக்கிறான். அதே மாதிரி ஒரு டைம் வந்ததுமே இப்போ ஜம்ப் பண்ண தலை அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்து வேகமா ஜம்ப் பண்ணிட. ஸோ எப்படியோ தட்டு தடுமாறி கொஞ்சம் நெஞ்ச அடியோட எப்படியோ லேண்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஊருக்குள்ளே மெல்ல போக ஆரம்பிக்க அங்கே பார்த்தா ஏகப்பட்ட தீயா எரிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த சிட்டியே ரொம்பவே மோசமான சிட்டி போல. ஏன்னா அங்கே இந்த கிளர்ச்சி பண்ணுவாங்கல்ல, அதான் இங்கே இருக்கிற தலைவனை எதிர்த்து போராடுறவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணி தூக்கில் வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் ஒன்று வந்துருது. அது அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அந்த டேங்கை யாரும் அட்டாக் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா கிளர்ச்சியாளர்கள் தான் போல. அவங்க வேகமாக போய் டேங்க் ஓப்பன் பண்ணி உள்ள பாம்பு போட்டு உள்ள இருக்கிறவனையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறவங்க. ஸோ கவர்மெண்ட் கிடையாது, அதான் இந்த தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ ரைட்ரா, இதுக்கு மேலே இங்கே சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுறான். அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ இந்த ஊருடைய தலைவனை காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து ஒரு பாலடைஞ்ச மேன்சனில் தான் இருக்கான் போல. அவன் இருக்கிற இடத்துக்கு நிறைய கிளர்ச்சியாளர்களெல்லாம் சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சி அடித்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவனுடைய பேர் வந்து வால்காவ். அவனுக்கு செஸ் விளையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த அப்பாவே மனுஷங்கிட்ட, தம்பி நீ செஸ் விளையாடுப்பா, நீ என்ன ஜெயிச்சிட்டியன்னா உன்னை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னதும். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா செஸ் எப்படி விளையாடணுன்னே தெரியாது போல. அவன் பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரூக்கு தூக்கி முன்னாடி வைக்க, இப்படிலாம் வைக்கக்கூடாதுரா தம்பி, தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த அளவுக்கு மோசமானவன் தான் இந்த ஊருடைய தலைவன். அப்போ அவனுடைய ரைட் ஹேண்ட் வந்து, தலை இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ள ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டான், ஏன்னா அவன் பேராசூட்ல இருந்து குதிக்கிறத நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னதும், எனக்கே தெரியாம என் ஊருக்குள்ள ஆள் வருதா, அவனை சீக்கிரமா பிடிச்சிட்டு வாங்க, யார் சந்தேகமா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல ஊருக்குள்ள போயிட்டு இருக்கான் இல்லையா. அப்போ ஒரு வில்லேஜுக்குள்ள வரான். அங்கே பார்த்தா மக்கள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பசி பட்னி எல்லா கொடுமையும் இந்த ஊர்ல இருக்குது. ஸோ இவனும் நம்ம யாருன்னு காமிச்சிக்க கூடாதுன்றதுக்காக காருக்கு பின்னாடி இருந்த ஒரு போரை எடுத்து மேலே போட்டுட்டு மறைஞ்சிருந்து அங்கே இருக்கிற சோல்ஜர் என்ன சொல்றாங்கன்ற மாதிரி கேட்க வரான். அந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூல் எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நாங்க சொல்லாம நீங்க இந்த ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், நாங்க சொல்றதை தான் நீங்க சாப்பிடணும், நாங்க சொல்றதை தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோவும் சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த தலைவனுடைய சோல்ஜர்ஸும் பார்த்தீங்கன்னா, நாங்க சொல்றதை நீங்க கேட்கலன்னா என்ன நடக்கும்ன்றதை இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த 2 அப்பாவி மக்களை சூட் பண்ணியும் கொலை பண்ணிட்டான். ஸோ அந்த அளவுக்கு மோசமானவங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து நகர்ந்து போயிட்டான். அப்போ ஒரு இடத்துக்கு வந்ததுமே ஒரு 4 சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டாங்க. யாரா நீ, உன்னுடைய போர்வையெல்லாம் எடு, நாங்கள் யாரையுமே வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா நீ தைரியமாக வரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய பேகை சோல்ஜர்கிட்ட கொடுக்குற மாதிரி அவங்க மேலே தூக்கி போட்டு பயங்கரமாக அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ஒவ்வொருத்தரையும் அடிச்சு அதுலேயும் ஒருத்தனுடைய கையெல்லாம் கார் கதவுல லாக் பண்ணிட்டு இன்னொருத்தனுடைய தலையை அந்த கண்ணாடியில் அடிச்சு உடைச்சிட்டு வெறித்தனமா சண்டை போடுறான். ஒருத்தன் அப்படியே கத்தியால குத்த வருவான், இருந்தாலும் அவனை பிடிச்சி அவனுடைய கத்தியை வச்சு அவனை சொருகி சாகடிச்சிட்டான். அப்புறமா பேக் எடுத்துட்டு கிளம்பலான்னு போகும்போது இன்னொரு சோல்ஜர் அங்கே வந்து பார்த்துட்டான். ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோவை சுடுறதுக்கு ரெடி ஆகும்போது டக்குன்னு அவனுடைய கழுத்துல யாரோ கத்தியை சொருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்களுடைய பேரு தான் ட்ரே. ஸோ இவங்க தான் நம்ம தலைவருடைய ஆளு. அதான் அவர் வந்து போகும்போதே சொல்லியிருந்திருப்பார்ல, என்னுடைய ஆள் ஒருத்தவங்க இருக்கான்றது, அது இவங்க தான். ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினும் கூட. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை முன்னாடியே பார்த்து இருந்திருப்பாங்க. இருந்தாலும் இவன் எப்படிப்பட்டவன், இவன் சமாளிச்சிருவானா அப்படின்றதுக்காக தான் தூரமா இருந்து வாட்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்க நினைச்சதை விட பயங்கரமா இருக்கான் போல. அடுத்தது ஹீரோயின் அவளை பத்தி இன்ட்ரோ பண்ணிட்டு, சரி வாங்க சீக்கிரமா கிளம்பலாம், அதிக நேரம் இங்க இருக்குதா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கூட்டத்துக்குள்ள வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது இத அந்த தலைவருடைய தளபதி ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து நோட் பண்ணிட்டான். அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் எங்க போறாங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அங்க பாஸ்டர்னு சாம்சன் ஒருத்தர் இருக்காரு, அவரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் தான் இனிமேல் அடுத்த லீடு கொடுக்க போறாரு. அவர்கிட்ட தான் ஒரு இம்பார்ட்டன்டான மேப் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மேப்பை காமிச்சு, இது வந்து எனக்கு கிளர்ச்சியாளர்களுடைய தலைவன் வந்து கொடுத்தான். ஸோ இதுல தான் உங்களுக்கான பிளான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நான் ஒரு காரை ரெடி பண்ணியிருக்கிறேன், அந்த கார்ல அங்க போறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி கராஜில அந்த காரை வந்து காமிக்கிறாரு. அந்த காரை பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரெடி பண்ணியிருக்கிறாரு. உடனே இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து என்ன பண்ணுன்ற மாதிரி மேப்ல வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அடுத்த டெஸ்டினேஷன் எங்க போகணுன்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வர, அடுத்தது உடனே
உடனே ரெடி ஆகலான்ற மாதிரி கார்ல ஏறி போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அதுலயும் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹீரோவுக்கு வந்து லைட்டா அடிபட்டிருக்கும் இல்லையா, அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இவங்க இருக்கிற சர்ச்சை சுத்தி சோல்ஜர் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினை வெளியில அந்த தளபதி பார்த்துருப்பார் இல்லையா, ஸோ அவர் ஆட்களோட கூட்டிட்டு வந்து ஒழுங்கு மரியாதையா சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வெளியில வந்துருங்க, இல்லைன்னா சர்ச்சையை ஒட்டு மொத்தமா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு கூப்பிட வெளியில பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாஸ்டர் மட்டும் நடந்து வராரு. ஸோ அவர் வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜரை உள்ள அனுப்புறாரு இந்த தளபதி. உடனே இந்த பாஸ்டர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒளிச்சு வச்சிருந்த கன் எடுத்து டப்பு டப்புன்னு அந்த தளபதியை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட, உடனே மற்ற சோல்ஜர் எல்லாருமே வேகமா அந்த பாஸ்டரை சுட்டு கொண்டுடுறாங்க. அடுத்தது வேகமாக உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் காரில் இருப்பான். ஸோ கண்ணை காமிச்சிட்டு உள்ளே வரவும் நம்ம ஹீரோ வந்து அவங்கள திசை திருப்புறதுக்காக தான் இருப்பான். ஏன்னா ஹீரோயின் சைடில் ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்க கத்தியை வச்சு பயங்கரமாக எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, வெறித்தனமாக சண்டை போடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். உடனே இந்த தளபதி என்ன பண்ணுறாருன்னா, வெளியில் ஒரு பெரிய டேங்கை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு இந்த சர்ச்சை வெடிக்க வைக்கிறாரு. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயினும் காரில் இருந்து அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. உடனே வெளியில் இருக்கிற சோல்ஜர் எல்லாருமே அப்படியே ஓப்பன் ஃபயர் பண்ண, ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக வண்டி ஓட்டிட்டு அங்கேருந்து எப்படியோ மேலெல்லாம் ஏறி குதிச்சு தப்பிச்சு போகிறான். உடனே பைக் எடுத்துட்டு நிறைய சோல்ஜர்ஸ் வந்து துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் செக் பாயிண்ட்லாம் நம்ம ஹீரோ விடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோடைய வண்டியை ஷூட் பண்ணேன். ஆனால் ஹீரோடைய வண்டி பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் போல அதெல்லாம் தாக்கு பிடிச்சிட்டு அப்படியே பறந்து போகிறான். ஸோ சோல்ஜர் எல்லாருமே விடாமல் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய சோல்ஜர் வந்து பைக் எடுத்துட்டு வராங்க, கார் எடுத்துட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனால் டேங்க்லாம் வந்து ஃபயர் பண்ணுது. அப்படி நம்ம ஹீரோடைய காரில் ஃபயர் பண்ணுறேன்ற பேரில் வேற கார்ல ஃபயர் பண்ணிட அது பறந்து வந்து விழுந்து அவங்களுடைய ஆட்களே செத்து போறாங்க. இப்படி பயங்கரமான ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ட்ரிப்ட் அடிச்சுலாம் ஓட்டுறான் பயங்கரமா. நம்ம ஹீரோயினும் அங்க ஒரு டனல் இருக்கும் பாரு, அதுக்குள்ள போ அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் அதுபடியா போக பின்னாடியே ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ்லாம் வராங்க. நிறைய டேங்கும் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ அதை அவாய்ட் பண்றதுக்காக எப்படியோ ட்ரிப்ட் அடிச்சு மறுபடியும் அங்கிருந்து தப்பிச்சு போறான். ஹீரோயினா அவ கையில வச்சிருக்கிற பாமை வெளியில போட்டு அந்த ஆப்போசிட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றான். இங்க நடக்கிற ஃபைட் சீன்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோ கடைசியா காரை ஓட்டி எப்படியாவது தப்பிச்சிடலான்ற மாதிரி வெளியில வரான். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா டேங்க் வந்து தயாரா இருக்குது. அது நம்ம ஹீரோவை ஏம் பண்ண நம்ம ஹீரோ அப்படியே தைரியமா போயிட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த பாம் வந்ததுமே நைஸா திருப்பிடுறான். என்னன்னு பார்த்தா பின்னாடி வந்தா வண்டியில பாம் பட்டுருது. அது வெடிச்சு சதற இவங்க எப்படியோ கடைசியா அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அப்படியே கட் பண்ணால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல நைட் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒன்று மட்டும் புரியலை, எதுக்கு அந்த ஃபேமஸான பெயிண்டிங்காக இவ்வளோ பேர் சாகுறாங்க, அப்படி அந்த பெயிண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அது சாதாரண பெயிண்டிங் மட்டும் இல்லை, அதில் ஒரு சீக்ரெட்டான வால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. இங்கே இருக்கிற இந்த கோமாளி தலைவனுக்கு முன்னாடி அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு அந்த கிளர்ச்சியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய வெப்பன்ஸ் இருக்கும், அதை வச்சிருக்கிறவங்க தான் ரொம்பவே பலசாலியாக இருப்பாங்க அப்படின்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராஃப்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு போட்டில் போகிறது தான் ஆசைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அதை கொடுத்துட்டு இது உனக்காக நான் கொடுக்குறேன் குட் லக் கிஃப்ட்ன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அதை வாங்கி வச்சுக்கிறான். அப்புறமா அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து வேகமாக இவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த வால்காஃபை காமிச்சா, அதான் அந்த தலைவனை காமிச்சா, அவன் கிட்ட அந்த தளபதி வந்து இந்த மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு போறான்னு, பட் என்னால் அவனை ஸ்டாப் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னதும் அவன் சும்மா இருப்பானா, ஒரே சுடல இந்த தளபதியும் சுட்டு கொண்டு விட்டுறான். அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஓல்டு பில்டிங் ஒன்று வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஏன்னா இந்த ஏரியா வந்து ரேத்துன்னு சொல்லப்படுற ஒருத்தவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த ரேத்னா யாருன்னா, ஒரு டைம்ல நம்ம ஹீரோயினுடைய டீம்ல தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கேனிபல்ஸாக மாறிட்டாங்க. அதான் மனிதர்களை சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுடைய ஏரியா போல அதான் லைட்டாக பயத்தோடைய மெல்ல உள்ள போயிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா மேலே வந்து ஃபிளேரா அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள வந்து சுற்றி பார்க்குறாங்க. அந்த செவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரத்த கரையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வால்ட் வந்து ஓப்பனாக இருக்குது. உடனே நம்ம ஹீரோ அந்த கதவு இருந்த சைடில் வந்து வெடிகுண்டு வச்சு தகர்த்துருப்பாங்க. அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு ரீசெண்டாக தான் இதை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற வால்ட் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வேற ஏதோ செக்யூரான லொக்கேஷனுக்கு போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களை திங்கிற கேனிபல்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க இவங்களை நோக்கி. இங்கே நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த பில்டிங்குள்ளே சுற்றி பார்க்குறாங்க.
பார்க்குறாங்க, வேற ஏதாவது தடையம் இருக்குமான்ற மாதிரி. அப்படி பார்க்கும்போது நிறைய புல்லட்ஸாக சதறி கிடக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஏதோ ஒன்று தடுக்கிறதுக்காக தான் இங்கே நிறைய புல்லட் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாலில் ஏதோ ஒன்று இருக்கணுமே அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது உள்ளே இருக்கிற ஒரு சீக்ரெட் கதை வந்து கண்டுபிடிக்கிறான். உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஒரு நோட் புக் இருக்கும். ஸோ மறைச்சி வச்சுருந்துருப்பாங்க. அதை ஹீரோ எடுத்துடுறான். அதை அந்த பொண்ணுக்கிட்ட காமிக்க. ஸோ அந்த பொண்ணு தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறா. அது வந்து கோஆர்டினேட்ஸ் போல் இந்த மேப்லலாம் பாயிண்ட் நோட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதை மறைச்சி வச்சிருக்கிறத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்றா. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. அது எப்படி ஈஸியாக வந்து இதை எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரியே வச்சுருப்பாங்க. எனக்கு என்னமோ இதில் சந்தேகம் இருக்குது. இது வேற ஏதாவது தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி அந்த பாஸ்டர் கிட்ட ஒரு மேப் வாங்கணும்ல, அந்த மேப்பில் கூட நிறைய சைஃபர் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மேட்ச் பண்ணி இதை டீகோட் பண்ண நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைமில் நிறைய கேனிபல்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோ வந்து அதை டீகோட் பண்ணுறான் இல்லையா. அப்போ சிம்சகாஃப்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பேரை கண்டுபிடிக்கிறான். அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, சிம்சகாஃப்ன்றது ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு அந்த இடத்த மார்க் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக அங்கே தான் அந்த வால்ட் இருக்கும் போல அப்படின்னு இவங்க அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயத்தில் நிறைய கேனிபல்ஸ்லாம் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மேலே பில்டிங்ல இருந்து ஏறி குதிச்சு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. பின்னாடி நிறைய கேனிபல்ஸ் வந்துடுறாங்க. ஆனால் இவங்க ஆல்ரெடி அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நிறைய பாம்பும் செட் பண்ணியிருப்பாங்க. அதனால எல்லா கேனிபல்ஸும் வெடிச்சு செதறுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த சிம்சகாஃப்ன்ற இடத்துக்கு வந்துட்டான். அப்படியே கட் பண்ணால் இப்போ இந்த இடத்த காமிச்சா இந்த இடத்துக்கு அந்த மோசமான தலைவன் வரான். அதான் வால்காஃப். அவன் நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் இந்த பில்டிங்க்கு வந்திருக்கான் இல்லையா. ஸோ அப்படி ஒவ்வொரு இடத்தமா செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அந்த மேப்பும் இருக்கும். இவன் நம்ம ஹீரோ மாதிரி கஷ்டப்பட்டுலாம் கண்டுபிடிக்கல. ஒரு யூவி லைட்டை வச்சு அந்த மேப்பில் லைட் அடித்து பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த சிம்சகாஃப்ன்ற பகுதியை வந்து தொட்டிருப்பான் இல்லையா. அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் இவங்க போயிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகுறான். கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா நம்ம ஹீரோயின் அந்த சிம்சகாஃப்ன்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து கதவெல்லாம் திறந்து விட்டுறாங்க. உள்ளே பார்த்தா யாருமே இருந்த மாதிரி இல்லை. ஸோ இது நம்ம ஹீரோக்கு இன்னுமே சந்தேகத்தை அதிகப்படுத்துது. அப்புறமா வேகமாக வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா கொஞ்சம் லைட் வந்து விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சோலார் பேனல் இருக்குன்றத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பெரிய மிஷினுக்குள்ள ஒரு ஏர் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்த தாண்டி போனால் தான் நம்ம இந்த வால்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அப்படின்னும் போது சரி இந்த பில்டிங்குள்ளே எப்படி போகிறதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் செக் பண்ணி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது ஒரு வழியாக போகலான்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து தெரிய வருது. ஆனா உள்ள போகும்போது ஒரு ஃபேன் சுத்திட்டு இருக்கிற சவுண்ட் மட்டும் கேக்குது. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபேன் வந்து சோலார் பேனல்ல தானே சுத்துது, நான் அதை வந்து டிஸ்ட்ராய் பண்றேன், நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட நம்ம ஹீரோவும் ஒரு கயிறை கட்டிட்டு அந்த மிஷின்குள்ள இறங்குறதுக்காக ரெடியாக அவன் பாட்டுக்க கயிறை கட்டி தைரியமா இறங்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு டைம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு தானே வந்திருப்பான். அந்த கயிறு வந்து பிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து இந்த சைடு அந்த சோலார் பேனல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்றாங்க, மிஸ் ஆயிடுது. இன்னொரு டைம் ஷூட் பண்றாங்க, கரெக்டா அந்த சோலார் பேனல்ல அடிச்சு அது எல்லாமே டேமேஜ் ஆக அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவுடைய கயிறும் பிஞ்சு போய் அப்படியே அவனும் கீழே விழுறான். கரெக்டாக அதுக்குள்ளே அந்த ஃபேன் ஸ்டாப் ஆகிடுது. ஏன்னா அந்த சோலார் பேனலை வந்து சுட்டுட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ளே விழுந்துட உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைஞ்சி இருக்குது. ஸோ இதை தாண்டி போனால் தான் அந்த வால்ட்டுக்கு போக முடியுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ தண்ணிக்குள்ளே மூழ்கி வந்து இந்த சைடு வந்து பார்த்தா ஒரு கிரில் கேட்டை வச்சு மூடி வச்சிருக்காங்க. இவனுக்கு வேற மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை உடச்சி வந்து மேலே ஏறி வந்துட்டான். உள்ளே பார்த்தா நிறைய பாம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பிரமிச்சு போய் பார்த்துட்டு வெளியில அந்த மெயின் கேட்டை வந்து திறந்து விட்டுறான். ஸோ வெளியில நம்ம ஹீரோயின் வந்து காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று தெரிய வருது. ஏன்னா இதுக்குள்ள நியூக்ளியர் பாம் இருக்குது. அந்த நியூக்ளியர் பாம் மேலே தான் அந்த மோனோலிசா பெயிண்டிங் வரைஞ்சிருக்குது. ஸோ இதை தான் கண்டுபிடிச்சு தர சொல்லியிருந்திருப்பாங்க போல. அட பாவீங்களா அப்படின்னு ஹீரோ மிரண்டு போறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி இதை பத்தி தெரிய வந்திருக்கும். ஸோ ஹீரோடைய அந்த தலைவன் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பாமை கண்டுபிடிச்சு தானா ஹீரோ வந்து போயிருக்க மாட்டான் இல்லையா. அதனால தான் மோனோலிசான்ற மாதிரி பெயிண்டிங்ன்ற மாதிரி ஏமாத்தி அனுப்பிட்டான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ வந்து செம்ம டென்ஷன் ஆக, ஆனால் ஹீரோயின் வந்து இங்கே பாரு இந்த மாதிரி இதுதான் இப்போ ரொம்பவே வேல்யூ அதிகம். ஏன்னா இதை பார்த்தா தான் அந்த கொடூரமான தலைவன் பயப்படுவான். கிளர்ச்சியாளர்கள் அதனால தான் இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தான் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இனிமேல் உன்னுடைய ஒரு வார்த்தையும் நான் நம்ப மாட்டேன், அந்த மொட்டத்தலை பாஸையும் நான் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு பயங்கர கோபமாக திட்டிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு இந்த ஆயுதம் மட்டும் அந்த மோச
மோசமான தலைவன் கையில் கிடச்சா என்ன ஆகும்னு நினச்சிக்கோ, இந்த போராட்டக்காரங்க எல்லாருமே அழிச்சிருவான். அதனால தான் நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம்னு நினச்சோம். அவனுடைய கைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னதும். ஆனால் அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து கேட்குற மாதிரி இல்லை. என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட. இங்கே நம்ம ஹீரோயின் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் அந்த போராட்டக்காரங்களுடைய குரூப்பை சேர்ந்தவ தானே, அதனால அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட. அதே மாதிரி இவளுடைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த பாம்பை எடுத்துகிட்டு போக ரெடி ஆகுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ட்ரெயினில் அந்த தலைவன் வந்துட்டான். அதான் மோசமான தலைவன். என்ன பண்ணுறான்னா, ட்ரெயினில் வரும்போதே கன்னில் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டே வரான். இதனாலேயே இந்த ரிபல்ஸ் எல்லாருமே இறந்து போகிறாங்க. நிறைய பேர் அவங்கள எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்காகல. அங்கே வந்த எல்லாத்தையுமே பயங்கரமாக ஷூட் பண்ணுறாங்க. அதில் அந்த ரைட் ஹேண்ட் இருப்பான் இல்லையா, அவன் மிசைல் எல்லாம் லான்ச் பண்ணி எல்லாத்தையுமே வெடிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியர் பாம்பையும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கான சேஃப்டி கீயை இந்த தலைவன் எடுத்துக்கிறான். அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, அதை எடுத்து வண்டியில் ஏற்றுங்கடா அப்படின்னு அதை இழுத்து ட்ரெயினில் ஏற்றுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து காரில் வேகமாக போயிட்டு இருந்தான் இல்லையா, அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த சின்ன போட்டை வந்து பார்க்குறான். ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு மறுபடியும் மனசு மாறுது, ஹீரோயினை பார்க்கணும்னு தோணுது. அதனால வேகமாக மறுபடியும் இந்த இடத்துக்கு வரான். இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே செத்து கிடப்பாங்களாம். அவ்வளோதான், மிரண்டு போயிடுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே வந்து பார்த்தா இங்கே ஹீரோயின் மட்டும் உயிரோட இருக்காங்க. ஆனால் அவளுக்கும் அடிபட்டிருக்குது. ஸோ இதை பார்த்து அவன் ரொம்ப வருத்தப்படுறான். காலுக்கு கட்டெல்லாம் போட்டு விடுறான். அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ சொன்னது கரெக்டு தான், நாங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுல்ல, நாங்கள் எதிர்த்து சண்டை போட்டால் அது தப்பாகிடுதுல்ல அப்படின்னு எமோஷனலாக பேச, ஹீரோ உடனே டென்ஷன் ஆகி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதலாக பேச. ஆனால் ஹீரோயின் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிரு, உனக்கு பிடிக்காம பண்ணதுனால தானே உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறான். அதாவது என்ன சொல்கிறான்னா, நம்ம அந்த தலைவனை வந்து ஸ்டாப் பண்ணலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்குள்ளே போய் அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறான். நிறைய வெடி மருந்து எடுக்கிறான். எடுத்துட்டு அவனுடைய காரில் செட் பண்ணிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு பயங்கர கோவமாக பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அப்படி போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தையே வெடிக்க வச்சுட்டு தான் போகிறான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ட்ரெயினை காமிச்சான். ட்ரெயினில் அந்த வண்டி ஓட்டுறவர் ட்ரெயினை வந்து மெதுவாக ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா முன்னாடி வந்து பனின்றதுனால தெளிவாக தெரியலை. ஸோ இது அந்த ரைட் ஹேண்ட் வந்து தலைவன் கிட்ட சொல்ல, தலைவன் டென்ஷனாகி என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு வந்து பட்டுன்னு அந்த டிரைவரை போட்டு தள்ளிட்டு அவங்க ட்ரெயினை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க வேகமாக. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோடைய கார் வந்து ஒரு பிரிட்ஜுக்கு மேலே வந்துடுது. அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோ கார்லேருந்து இறங்கி வேகமாக ட்ரெயினில் குதிச்சிடுறான். ஸோ இவன் மட்டும் தனியாக ட்ரெயினுக்குள்ளே என்ட்ரி ஆக ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கிரெனேடை போட்டு மூடிடுறான். நிறைய சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாருமே வெடிச்சு சதறாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பேர் மிச்சம் இருப்பாங்கல்ல, அவங்கள உள்ள வந்து அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறான். வெறுங்காயாலே போட்டு அடிச்சு அவங்க கிட்ட இருந்து கண்ணை பிடுங்கி அதை வச்சு ஷூட் பண்ணி எல்லாத்தையுமே கொலை பண்றான். இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த ரைட் ஹேண்டு தான். ஸோ அவன் கூட சண்டை போட, ஆனா அவன் பாத்தீங்கன்னா சாதாரணமான ஆளில போல பயங்கரமா சண்டை போடுறான். ஒரு பிஸ்டலை வச்சு நம்ம ஹீரோ போட்டு தள்ளலான்ற மாதிரி ஷூட் பண்ண, இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனையும் மேனேஜ் பண்ணி அவனுடைய தலையிலே அடிச்சு தள்ளிவிட. ஆனா அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடிச்சு வெளியில தள்ளி விட்டுறான். வெளியில தான் அந்த பாம் இருக்கும். அப்புறமா இங்கே வந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. நம்ம ஹீரோ அவனை அடிக்க, அவன் நம்ம ஹீரோ அடிக்க, இப்படின்னு மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த தலைவன் வந்துடுறான். அவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ணுறேன்ற பேரில் அவனுடைய ரைட் ஹேண்டையே ஷூட் பண்ணி போட்டு தள்ளிட. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அடுத்தது வேகமாக வந்து அவனை பிடிச்சி சண்டை போட. பேருக்கு தான் தலைவன், ஆனால் ரொம்பவே வீக்காக இருக்கிறான். அவனை போட்டு அடின்னு அடிச்சு அவனுடைய கையில் வந்து ஒரு காம்பஸை சொருகிட்டு அவனுடைய சேஃப்டி கீயும் எடுத்துக்கிறான். அதான் அந்த பாம்புடைய சேஃப்டி கீ. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா, அவங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க. ஒரு பாலத்துக்கு கீழே நின்று அதில் பாம்பெல்லாம் செட் பண்ணி கடைசியில் வெடிக்க வைக்கிறாங்க. அதனால அந்த பாலம் வெடிச்சு ட்ரெயின் தண்டபாலம்லாம் நொறுங்கி போகுது. கட் பண்ணா ட்ரெயின் அந்த பிரிட்ஜுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த தலைவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. காம்பஸ்ல இருந்து உருக்கி எப்படியாவது ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறான். முடியல. ட்ரெயின் மேலே இருந்து கீழே விழுந்து அப்படியே வெடிச்சு செதறுது. இதை நம்ம ஹீரோயின் பார்த்து மிரண்டு போறாங்க. ஐயோ ஹீரோ எங்க போனா அப்படின்னு சாக்காகி அழ ஆரம்பிச்சுட. டக்குன்னு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஸோ ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக வருது. இப்போ கடைசியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோனுடைய இடத்துக்கு வந்துட்டான். எங்கன்னா அவனுடைய பழைய தலைவனை தான் மீட் பண்ண வந்திருக்கிறான். ஸோ உள்ள வந்து மேன்சன்ல அவனுடைய தலைவனை மீட் பண்ணிட்டு அந்த பாமோடைய சேஃப்டி கீயும் கொடுத்துட்டு, உங்க பாம் வந்து கீழே கராச்சியில் இருக்கும், ஸோ இதுக்கப்புறம் என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் மொட்டை தலையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் சரியா அப்படின்னதும் ஒன்று நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் உங்க கண்ணில் படக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. கடைசியா நம்ம ஹீரோ காமிச்சா, அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஆசைப்பட்ட மாதிரி தனி போட்ல போயிட்டு இருக்கிறான். இப்போ அந்த போட்ல ஒரு பொண்ணு இருக்கிறா. இவனுடைய கனவுல வந்த மாதிரி. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். ஸோ அவன் ஆசைப்பட்ட மாதிரி போட்லேயே இந்த உலகத்தை சுத்த போறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம மொட்டை பாஸை காமிச்சா, அவர் அந்த சேஃப்டி கீ எடுத்துட்டு அவருடைய சீக்ரெட் வால்ட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா அங்கதான் மோனலிசா பெயிண்டிங்கே இருக்குது. ஸோ ஒரிஜினல் பெயிண்டிங்கே இவர் தான் வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இதை காரணம் காமிச்சு தான் நம்ம ஹீரோவையும் வேலை வாங்கியிருப்பாரு. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.